இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. 1MDB வழக்கு விசாரணை முழுமையாக முடிவுற்ற பின்னரே முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைப்பது குறித்து மாட்சிமை தங்கிய பேரரசர் பரிசீலிக்கட்டும் என்று தாம் பரிந்துரைக்க விரும்புவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தம்முடைய ஆலோசனை கேட்கப்பட்டால் மட்டுமே இப்பரிந்துரையை தாம் செய்யவிருப்பதாக குறிப்பிட்ட அவர், பேரரசரின் அதிகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக சொன்னார். இது குறித்து பேரரசர் என்னுடைய ஆலோசனையை கேட்டால் நடைமுறையை பின்பற்றும்படி நான் பரிந்துரை செய்வேன் என்று கட்டார் டோஹாவில் நடைபெற்ற 2024 கட்டார் பொருளாதார கருத்தரங்கில் புளும்பர்க் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் வெட்டி சாய்க்கப்படும் ஒவ்வொரு மரத்திற்கும் ஈடாக 100 மரங்கள் நடப்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மே 15 எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கும் செய்தியில் வேண்டுகோள் விடுத்தார். மாநகரில் அபாயகரமான 28 மரங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவை விரைவில் வெட்டி சாய்க்கப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அறிவித்திருப்பதை தொடர்ந்து பிரதமரின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அதே சமயம் மொத்தம் 175 மரங்கள் அபாயகரமானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை 50 ஆண்டுகளுக்கும் மேலானவையாகும். இதுவரை 147 மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றன. 2024 முதலாவது காலாண்டில் 8.94 மில்லியன் வேலைவாய்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2018 ஆண்டுக்கு பிறகு இதுவே மிகப்பெரிய எண்ணிக்கை என்று தேசிய புள்ளி விவரத்துறை தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹிடின் கூறினார். மலேசியாவில் வேலைவாய்ப்புகள் தேவை அதிகரிப்பதற்கு சாதகமாக வேலைவாய்ப்பு எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. நாட்டின் துரித பொருளாதார வளர்ச்சி தொழிலாளர் தேவையை அதிகரிக்க செய்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சேவை துறையில் 4.61 மில்லியன், தயாரிப்பு துறையில் 2.35 மில்லியன், நிர்மாணிப்பு துறையில் 1.24 பில்லியன் வேலைவாய்ப்புகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்றார் அவர். கப்பலா பத்தாஸ் பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா முகமட்டுக்கு எதிராக ஜாசிகாவின் டான்ஸ்ரீ லிம் கிட் சியாங், லிம் குவான் எங், திரேசா கோக் ஆகியோர் தொடுத்திருக்கும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக இவ்விவகாரத்தில் சமரசம் காணும் முயற்சி தோல்வி கண்டது. எனவே நீதிமன்றத்தில் சந்திப்பது என ஜாசேகா தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 2 தொடங்குகிறது. கமாமான் இடைத்தேர்தல் பிரச்சார பரப்புரையின் போது சித்தி மஸ்தூரா மலாயா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சின் பெங்கை சம்பந்தப்படுத்தி இந்த 3 ஜாசேகா தலைவர்களையும் அவதூறு செய்தார் என்று வழக்கு மனுவில் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், தைவான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்காக 3 நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் தற்காலிகமாக அனைத்துலக கடப்புதலை பெறுவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நீதிபதிகள் டத்தோ ஹடாரியா சைட் இஸ்மாயில், முகமது ஜைனி மஸ்லான், டத்தோ அஸ்மி அரிஃபின் ஆகியோர் அடங்கிய 3 அமர்வு குழு சைட் சாடிக்கின் மனுவை ஏற்றுக்கொண்டனர். டிபிபி முகமது அபீக் அலி இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. வரும் ஜூன் 18 முன்னதாக சைட் சாடிக் தம்முடைய கடப்பிதழை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கோலாலம்பூர் பங்சார் ஜாலான் தலாவி 3 2021 மார்ச் 13 பின்னிரவு 1 மணி அளவில் ஒரு வங்கிக்கு பின்னால் 28 வயது எம் சஜித் குமாரை கொலை செய்ததாக 28 வயதுடைய நாணய மாற்று வியாபாரி சைட் கமால் சைட் முகமட் மீது இங்குள்ள மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்குட்பட்டது என்பதால் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. சஜித் குமாரை கொலை செய்ததாக 27 வயது ஜி நரேஷ், 28 வயது கே பிரவீன், 30 வயது எஸ் லட்சுமணன் ஆகிய 3 மீது கடந்த ஆண்டு ஏப்ரல் 13 மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது.